ஆலை வணக்கம் இனிய தோலை வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு என்ன விளாகுன்னு பார்த்தீங்கன்னா, நாமளே சமைச்சு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். வீட்டில் கடைங்கள சமைக்கானு சொல்லிட்டு நானே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன பார்த்தீங்கன்னா நண்பர்களே, குவித்து காமலையில் கூட கூப்பிட்டாங்க. நான் தான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், நான் வரலன்னு சொல்லிட்டேன். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம சமையல் எல்லாமே பார்க்காம ரெடி பண்ணியாச்சு. என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நிலக்கடலை சட்னி, இன்னொரு பக்கம் சுரக்காய் கூட்டு, இன்னொரு பக்கம் தக்காளி தொக்கு, முட்டை பொரியல் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு கைஸ். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பாத்திரத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன்னு கைஸ். இது எல்லாம் 1 மணி நேரத்தில் நம்மளால் செய்ய முடியுது. அப்போ வீட்டில் இருக்கிறவங்க தான் உங்களால் செய்ய முடியாதுன்னு நம்மகிட்ட சொல்லி கடுப்பேதுறாங்கம்மா எல்லோரும். இதெல்லாம் சாப்பிட்ட பிடித்த விட்ட நம்ம இங்கேருந்து வெளியில் பார்சல் வாங்க கிளம்பியாச்சு கைஸ். என்ன பார்சல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அந்த மொபைலுக்கு தேவையான ஸ்பேரெல்லாம் பஸ்லேயே வச்சு விட்ருங்க. இன்னைக்கு கொஞ்சம் வெளியில் வர முடியாது, வீட்டிலே தான் வேலைன்னு சொல்லிட்டு அதனால் பஸ்ஸில் வச்சு விட்டாங்க. நேராக போய் மல்லூரில் பார்சலை வாங்கிட்டு பேக்கரியில் போயிட்டு ஒரு லெமன் டீ சாக்கரை இல்லாமல் ஒரு லெமன் டீ போட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தாச்சு நண்பர்களே. இரவு உணவுக்கு பார்த்தீங்கன்னா புரோட்டீன் தோசை நம்ம எடுப்போம். அதனால் பச்சைப்பயிறு தோசையும் காலையில் வித்த பழைய குழம்பையும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்ட நண்பர்களே. நன்றி, வணக்கம்.